புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. கடைசி போராட்டம். வண்டி மருத்துவமனை நோக்கி விரைந்தது. நேட்னோ மருத்துவமனைக்கு மரிய கொரட்சியின் வீட்டிலிருந்து 7 மைல் தூரம். பல முறை அவள் ஞானத்தாய் தெரேசாவுடனும் தாய் அசுந்தாவுடனும் கோவிலுக்கும் விளைபொருட்கள் விற்கவும் நடந்த பாதை. கரடு முரடான அந்த பாதையில் இன்று முகம் வறண்டு உடல் தளர்ந்து நிலையில் வாடிய ரோஜாவாக தூக்கி செல்லப்படுகிறாள். வேதனையின் உச்சத்தில் படுத்திருந்த மகளை பார்த்து தாய் அசுந்தா, "வலிக்கிறதா மகளே?" என்கிறாள். தாங்க முடியாத வேதனையிலும் ஆம் என்று கூறி புன்னகைத்தாள். தொடர்ந்து, "இன்னும் நீண்ட தூரமா அம்மா?" என்று விம்மினாள். உடலின் வேதனை சுவாசத்தில் அடிக்கடி ஏற்பட்ட தடை இயலாமையை உணர்த்தியது. நேட்னோவுக்குள் வண்டி நுழைந்ததும் மக்கள் கூட்டம் கூட தொடங்கியது. மரிய கொரட்சிக்கு நடந்த கொடிய நிகழ்ச்சி அங்கு வரை பரவியிருந்தது. மருத்துவமனை வாசலில் கூட்டமாக ஆனால் அமைதியாக மக்கள் நின்றனர். அனைவரும் இத்தனை மன உறுதி கொண்ட பெண் குழந்தையை பார்க்க காத்து நின்றனர். மரிய கொரட்சியை அவசர ஊர்தியிலிருந்து தூக்கி கொண்டு மருத்துவமனைக்குள் சென்றபோது அவளை கண்ட ஒவ்வொருவரும் மனமுருகி அழுதனர். நிர்மலமான